ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவராத்திரிக்கு உள்ள சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இதுதான் ஃபேமஸ். ஸோ அங்கே அதை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போகிறோம். நமக்கு பிப்ரவரி 26 தான் நமக்கு சிவராத்திரி. ஸோ நடந்து போகிறவங்க எல்லாம் பிப்ரவரி 25 இன்றைக்கே அவங்க சிவாலய ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது இன்றைக்கி பகல்லே எல்லோரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் காலமேலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஈவினிங் டைம் தான். ஸோ நைட் டைம் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். நிறைய பேர் போவாங்க, நிறைய கார் பைக்கெல்லாம் போகும். ஸோ 26 தான் நாளைக்கு நிறைய பேர் கார் பைக்கில் போகிறவங்க எல்லாம் போவாங்க. ஸோ இந்த சிவராத்திரி இந்த சிவாலய ஓட்டம் எந்த கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம முஞ்சிரை திருமலை சூலபாணி மகாதேவர் கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கே முடியும்னா திருநட்டாலம் சங்கர நாயனார் கோயிலில் தான் இந்த இது ஸ்டாப் ஆகும். இந்த ஓட்டத்தை அவங்க சிவாலய ஓட்டத்தை இங்கே தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த மொத்தம் 110 கிலோமீட்டருக்கு இவங்க நடைப்பயணம் இந்த மாதிரி நடந்து போகிறாங்கல்ல, நடந்து போகிறவங்களா இருக்கட்டும், கார் பைக்கில் போகிறவங்களாட்ட இருக்கட்டும், இவ்வளோ கிலோமீட்டர் அவங்க நடந்து போவாங்க, இந்த பயணத்தை தொடர்வாங்க. ஸோ நமக்கு இப்போ எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எந்த கோயில்னு சொல்லிட்டேன். ஸோ ரெண்டாவது கோயில் எங்கன்னா திக்குறிச்சி மகாதேவர் கோயில் தான். அப்புறமா திருப்பரப்பு வீரபத்ரர் கோயில், திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் கோயில், அப்புறமா பொன்மலை தீம்பிலாங்குடி மகாதேவர் கோயில், திருப்பன்னிப்பாகு கிராதமூர்த்தி கோயில், அப்புறமா கல்குளம் நீலகண்ட சுவாமி கோயில், மேலாங்கோடு காலகாலர் கோயில், திருவிடைக்கோடு சடையப்பர் கோவில், திருவிதாங்கோடு பக்தவல்சன் கோவில், திருப்பன்றிக்கோடு பருதிபாணி மகாதேவர் கோயில், திருநட்டாலம் சங்கரநாயனார் கோயில். இந்த மாதிரி 12 கோயிலுக்கு தான் அவங்க போவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு போகும்போதும் இவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தில் குளித்து சிவபெருமானை வழிபட்டுட்டு தான் வருவாங்க. அப்புறமா இந்த சிவாலய ஓட்டத்துக்கு போகிறவங்க எல்லாருமே காவி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, காவி வேஷ்டி போட்டிருப்பாங்க, சிலர் ஒரு காவி டவலும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடப்பாங்க. இங்கே நிறைய பேர் இந்த நடந்து போகிறவங்களுக்கு ஜூஸு, அப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி வாட்டர் மெலன் இதெல்லாமே கொடுக்கறதுக்காக சிலர் வழியில் எல்லாம் நிற்பாங்க. இவங்க இந்த பக்தர்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான இந்த சிவாலய ஓட்டம் நடைபெறும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.